பிரைஸ் லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருத்துவ தீர்க்க தரிசனங்கள் ஊழியங்கள் சார்பாக உங்களை யாரையும் வாழ்த்தி வணங்கி ஆசீர்வதிக்கிறோம். இந்த மாசம் ஆகஸ்ட் மாசம் கர்த்தர் நமக்கு அற்புதமான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கார். எல்லாரும் எதிர்பார்த்து வாஞ்சியோடு இருக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? அற்புதங்களை காண செய்வார். அற்புதங்கள் வேணான்னு சொல்லிற மனுஷன் யாருமே கிடையாது. கர்த்தர் வாழ்க்கையில இன்னைக்கு இந்த மாசத்துல அநேக அற்புதங்கள், அற்புதம் சொல்லி முடிக்கல, அற்புதங்களை காண செய்ய போகிறார். வசனம் ஏசாயா 29:14 என்ன சொல்றதுன்னா, இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். கர்த்தர் என்ன சொல்றாரு? இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக ஒரு அதிசயத்தை செய்வேன். கர்த்தர் வாழ்க்கையில அதிசயத்தை அற்புதம் செய்ய தயாரா இருக்காரு. கீவேர்டு என்னன்னா, இதுல இந்த ஜனங்களுக்குள்ளே, எந்த ஜனங்களுக்குள்ளே? உங்களுக்குள்ள எனக்குள்ள, எல்லாத்துக்கும் கிடையாது. இந்த வசனத்தை தியானிக்கிற, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த அற்புதங்களை காண செய்யணும் என்று விசுவாசிக்கிற உங்களுக்கு எனக்கும் தான் கர்த்தர் இந்த ஜனத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தேன், இவருடைய துதியை சொல்லிடுவாங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த ஜனம், கர்த்தரை துதிக்கிற ஜனம், கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம், உங்களை என்னை கர்த்தரை செய்வாரு. அதிசயம் அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். 2 ராஜாக்கள் 3:17 பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் வருது. என்னன்னா, தண்ணி இல்லாம ஒரு சேனையை காத்துட்டு இருக்கு. வாய்ப்பே இல்லை, தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பே, நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் மடிய போகிறோம்னு சொல்லி தீர்க்கதரிசி கேட்கும்போது அவர் சொல்றாரு, நீ காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்குகளும் வாய்க்கால்களும் தண்ணியாக கர்த்தர் நிரப்புவார். சான்ஸே இல்லை. என் வாழ்க்கையில இனிமே நான் எந்திரிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை நினைச்சிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்காக இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கார். என்ன? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், உங்கள் வாய்க்கால்கள் நிரம்பும்படியாக உங்கள் வீடு, உங்கள் வாசல்கள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிரப்பும்படியாக, தண்ணீர் என்ற அபிஷேகத்தால் நிரப்பும்படியாக கர்த்தர் ஒரு அதிசயமான அற்புதத்தை இந்த மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு எனக்கு செய்ய போறார். எல்லாத்துலயும் ஒரு அப்டேட், பிரேயர்ல ஒரு அப்டேட் என்னன்னா, கர்த்தர் இந்த மாசம் ஒரு வித்தியாசமான அனுபவம் செய்யப்படுறேன்னா, 1 கொரிந்தியர் 12:10 பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்றேன்னா, அற்புதங்களை செய்யும் சக்தி. நம்ம அற்புதங்கள் கர்த்தாவே இந்த விஷயத்தை எனக்கு அற்புதம் செய்ய, இந்த விஷயத்தை அற்புதம் செய்ய சொல்லி அற்புதம் நோக்கி ஓடிட்டு இருக்கோம். இஸ்ரவேல் அப்படிதான் பண்ணாங்க. செங்கல் இருக்கும்போது புலம்புனாங்க, செங்கல் 2ஆக பிளந்து கொடுத்தார். பசிக்கா என்ன பண்ணுன்னு சொன்னாங்க, கேட்டுட்டு இருந்தாங்க. மன்னாவை உணவாக அளித்தார். தண்ணிக்கு என்ன பண்ணுவோம்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. கண்மலையிலிருந்து தண்ணி உள்ள வச்சார். இந்த தண்ணி கசப்பா இருக்கேன்னு சொன்னாங்க. மாறாவை தண்ணி மதுரமாக மாட்டினார். கறி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. காடை உணவாக அளித்தார். அடுத்தடுத்து அதிசயத்தை அற்புதம் நோக்கி ஓடிட்டே இருந்தாங்க. ஆனா கர்த்தர் சொல்றார், இந்த மாசத்துல உங்களை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். என்னை கொண்டு கர்த்தர் அற்புதங்கள் செய்வார். அற்புதங்கள் செய்யற சக்தி, ஆவியின் வரங்களை நாடுங்கள். வரங்களை நாடுங்கள் சொல்றாரு இல்லையா? பரிசுத்தாவின் வரங்கள்ல ஒரு முக்கியமான வரத்தை இந்த மாசம் கர்த்தர் என்ன தெரியுங்களா? சுகமளிக்கும் வரம், அற்புதங்கள் செய்ய சக்தி, விசுவாசம் என்னும் வரம், நிறைய 9 வகையான வரங்கள்ல இந்த மாசம் ஆகஸ்ட் மாசம் கர்த்தர் அற்புதங்களை செய்யற மாசத்துல அற்புதங்களை செய்ய சக்தியே உங்களுக்கு தரப்போறாரு. எப்படின்னா, நாமத்தினால் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12 சொல்றார், அவர் நாமத்தை விசுவாசிச்சு அவரை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள அதிகாரத்தை உங்களுக்கு எனக்கு கருத்தை கொடுத்திருக்காருங்க. விசுவாசங்களால் படும் அடையாளங்கள் ஆவன. பார்த்தீங்கன்னா, என் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதாவது யாது ஒன்று கொடுத்தாலும் அதை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். விசுவாசிகள், நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள். அவர்கள் அதிகாரத்தை கொடுத்திருக்காரு, விசுவாசம் என்னும் வரத்தை கொடுத்திருக்காரு. சுகமளிக்கும் வரத்துக்கு முக்கியமாக என்ன பண்ண விசுவாசம்னா, அற்புதங்களை செய்யற சக்தியை உங்களுக்கு எனக்கு கொடுத்து இந்த மாசத்தை ஆசிரிக்கிறார். அற்புதங்கள் நோக்கி ஓடு காண காத்திருக்க ஜனங்களுக்கு கர்த்தர் அந்த அற்புதம் செய்ய சக்தியை தருகிறார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரிகளை தானும் செய்வான், அதிலும் அதிகமாக செய்வான் சொல்லிருக்காரு இல்லையா? அப்பா பிதாவே நான் அழைக்கிற புத்திர ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்காரு. அவர் செய்த கிரிகளை நீங்க நானும் செய்ய போறோம். இந்த மாசத்துல நீங்க நானும் கையிட்டு ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்க போகுது. வியாதியெல்லாம் சுகமா போகுது. நீ நினைக்கிற மாதிரி இல்லை பிரதர். என் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கடன் பிரச்சனை, 1 கோடிக்கு மேலே கடன் இருக்கு. இது எப்படி இந்த மாசத்துல ஒரு மாசத்தை தீரும்? எப்படி கர்த்தர் அற்புதம் யோசிச்சு சந்தேகப்படுறீங்களா? யோசிக்காதீங்க. ஒரு தேசத்தோட பஞ்சத்தையே ஒரு நாள்ல மாற்றக்கூடிய சக்தி என் தேவனிடத்துல உண்டு. ஆமாங்க, சமாரியா தேசத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பஞ்சம். ஒருத்தர் பிள்ளையை இன்னொருத்தங்க அடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு, மனுஷனுடைய கறியை சாப்பிட்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு மோசமான பஞ்சம். ஆனா கர்த்தர் ஒரு நாள்ல தேசத்தோட பஞ்சத்தை மாற்றணும். எப்படி மாற்றினா, பஞ்சம் நீங்க முடியாது செய்யல, ஆசீர்வாதமா மாற்றினாராம். எப்படின்னா, ஒரு படி வார் கோதுமை, ஒரு படி
கோதுமை ஒரு சேக்கலுக்கும் 2 படி வார் கோதுமை மாவு ஒரு சேக்கலுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம், நிரம்பி வழியில் ஆசீர்வாதம். யோசிச்சு பார்க்க அது கூட வந்து சொல்றான், வானத்தின் மதகளத்தில் நடக்குமான்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்படுறான். ஆனால் அவனோட விசுவாசி அவனால காண முடியல, அனுபவிக்க முடியல. கர்த்தர் ஒரு தேசத்தோட பஞ்சத்தையே ஒரு நாள மாற்ற முடியும்னா உங்களுடைய கடன் பிரச்சனை இந்த மாசத்துக்கு மாற்ற முடியாதா? நிச்சயமா செய்வார். இல்லைங்க, என் பிரச்சனை வேற மாதிரி இருக்கு, எனக்கு பயங்கர வியாதி, இந்த வியாதியை எவ்வளோ நாட்கள் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கேன், இந்த வியாதியிலிருந்து விடுபடவே முடியல, என் குடும்பத்தில் ஒன்று தொட்டு அடுத்தடுத்து வர பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இவங்களுக்கு வியாதி சரியா போச்சுன்னா அவங்களுக்கு வருது, அவங்களுக்கு பிறகு சரியா போச்சு இவங்களுக்கு வருது, மாற்றி ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் சுகமளிக்க மரத்தை கொடுக்கிறார். வேதத்தில் அநேக அதிசயங்கள் இருக்குது. பெரும்பாலான வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா சுகம் கிடைச்சிச்சு. மனிதர்கள் உயிரோடு இருப்பின தேவன் உங்களோட என்னோட இருக்கார். விசுவாசிகள் அடையாளம் என்னன்னா, நீங்கள் வியாதியின் கை வைப்பீர்கள், அவர்கள் சுஸ்தமாவார்கள். உங்க சுகத்துக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? உங்களை கொண்டு அநேகரை சுஸ்தமாக்க முடியாத அற்புதமாக நடத்த போறார். அப்படிப்பட்ட கரங்களை அவங்க ஆசிரியப்பார். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கும் போது வியாதிகள் மறையும், சுஸ்தமாவார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான சக்தியை கர்த்தர் உங்களுக்கு தரப்படுறார். அந்த வரங்களை இந்த மாசத்துக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க போறார். அது மட்டும் இல்லாம திருமணமாக என் பிள்ளைகளாம் திருமணம் ஆகலைங்க. எங்க வீட்டில் திருமண காரியம் அநேக தடையா இருக்குது. குழந்தை இல்லாமல் நிறைய பேர் இத்தனை வருஷம் ஆச்சு, உங்களுக்கு குழந்தை பிறகு வாய்ப்பே இல்லை நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த வார்த்தை, கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். விசுவாசிகள் அடையாளங்களாக பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தின் நீதிமான் யார்? மிகப்பெரிய ஒரு தகப்பன் யாருன்னா ஆபிரகாம், நமக்கு மிகப்பெரிய முன்னோடி. அவர் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தின் தகப்பனா இருக்காரு. அது அவனுக்கு நீதியா என்ன பண்றது? இதுக்கு கர்த்தர் விசுவாசிச்சான். 100 வயசு ஆயிடுச்சு, கர்ப்பம் செத்த நிலைமை, ஸ்ரீகுண வழிபாடு எல்லாம் முடிஞ்சு போன நிலைமை. கர்த்தர் அற்புதம் செஞ்சார். ஆபிரகாமுக்கு செய்த தேவன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார். திருமண காரியங்கள், மங்கள காரியத்தை இந்த மாசத்துக்கு கர்த்தர் அனுகூலமாய் மாற்றி தருவார். கர்ப்பத்திங்கனி ஆசீர்வதிப்பார். கர்ப்பத்திங்கனி கர்த்தர் வரும் சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை, அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்க கையிட்டு ஜெபிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கும் போது அநேக அற்புதங்கள் அடையாளம் நடக்க போகுது. வியாதிகள் சுகமாக போறாங்க, திருமண காரியங்கள் கைகூடி வரப்போகுது, குழந்தை பாக்கியம் உண்டாக போகுது, நஷ்டங்கள் எல்லாம் மாறப்போகுது, வியாதிகள் எல்லாம் மாறப்போகுது. அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்த சக்தியை கர்த்தர் உங்களுக்கு தந்து கர்த்தர்களை ஆசீர்வதிக்க போகிறார். இது அந்த மாசம், ஆகஸ்ட் மாசம், அற்புதத்தின் மாசம், ஆசீர்வாதத்தின் மாசம். ஆசீர்வாதத்தின் கர்த்தர் அதிசயங்கள் அற்புதமான கர்த்தர் இந்த மாசம் உங்களை என்னை கர்த்தர் நிரப்ப போறார். எகிப்து தேசத்துல கர்த்தர் என்ன பண்ணாரா? இஸ்ரவேலர்களை கடந்து வர பண்ணும்போது அநேக வியாதிகள், அநேக மிகப்பெரிய சோதனைகள்லாம் கொடுத்து வெளியே கொண்டு வச்சாராம். வெளியே வந்த உடனே செங்கலை பார்த்தீங்கன்னா வந்து மலைச்சு போயிட்டாங்களா. பின்னாடி பார்த்தீங்கன்னா பார்வோன் சொல்லிட்டு வரான். பின்னாடி மழையை பார்த்தா செங்கல், நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லி கேட்டுருக்கும்போது மோசே போய் யோசிச்சுக்கிறாரு, கத்தட்டிக்கிறாரு, நாங்கள் என்ன செய்யறதுன்னு. நீ ஏன் என்கிட்ட கேட்குற? உங்ககிட்ட தான் கோல் இருக்குல்ல, நீ கையை நீட்டு, கடலை பிளந்து விடுன்னு சொல்றாரு. அந்த மாதிரி தாங்க கர்த்தர் உங்களை கொண்டு ஆசீர்வதிப்பாரு. கர்த்தர் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்தப்ப அநேக அற்புதம் அடையாளம் செஞ்சாரு. ஆனா மோசே காலத்துல பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா மனிதர்களை கொண்டு அநேக அற்புதம் அடையாளம் செஞ்சார். அப்படி திருப்பி வரப்போகுது. ஆவியின் வரங்களாக கர்த்தர் நிரப்ப போகிறார். கர்த்தாவே, அற்புதங்களுக்காக காத்திருக்கிற தாப்பனே, உங்களுடைய அதிசயத்திற்காக காத்திருக்கிற தாப்பனே சொல்லி வேண்டிக் கொண்டிருக்கீங்களா? இந்த மாசம் ஆகஸ்ட் மாசம் என்ன செய்யப்படுறாரு? அற்புதங்கள் செய்யற சக்தியை உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த வரங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களையே அற்புதமாய் மாற்ற போகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பராக்கிரமசாலியை கர்த்தர் என்று உங்களை அழைக்கிறார். உன்னை கொண்டு நான் செய்ய பயங்கரமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? பயங்கரமான, அதிசயமான, அற்புதமான காரியங்களை உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஜெபிப்போம். ஆமென். கர்த்தாவே, இந்த மாசம் இந்த திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியர்கள் சார்பாக எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறீர். அற்புதங்களை காண செய்வேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அற்புதங்களை எங்களை காண செய்து எங்களையே அற்புதமாக மாற்றிவிட்டுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அற்புதங்கள் செய்ய சக்தி எங்களுக்கு கொடுத்தபடியா நன்றி. எங்களை நீ அற்புதமாய் மாற்றினபடியா நன்றி. எங்களை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் எங்களை மாற்றினபடியா நன்றி. எங்களை கரங்களை ஆசீர்வதிக்க நன்றி. இயேசு கிறிஸ்துவால் ஜெபிக்கும் போது விசுவாசிகள் அடையாளங்களான எங்கள் வாழ்க்கையை நடைபெற்றிருக்கிறதுக்காக நன்றி செலுத்திருக்கிறேன் தகப்பனே. உண்மை போல உண்மையே விசுவாசிக்கும் தகப்பனே. இயேசு விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரிகள் தானும் செய்வான், அதிலும் அதிகமான கிரிகள், பெரிய காரியங்களை கிரிகளை செய்வார்த்தின் பிரகாரமாக உண்மை போல நாங்களும் அதிசயங்கள் அற்புதங்களை செய்யத்தக்கான, ஊழியத்தை செய்யத்தக்கான கிருபைகளை தாங்கப்பா. ரெட்டிப்பான அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. ஏசப்பா, உண்மை மாத்திரம் விசுவாசிக்கும் தகப்பனே. இந்த வாக்குத்தத்தின் பிரகாரமாக, இந்த வசனத்தின் பிரகாரமாக எங்க வாழ்க்கையில நீங்கள் அற்புதங்களை காண செய்யுங்க. விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.